Hello everyone, welcome to Crazy Blossoms. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான vlog தான் வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டி பையன் கவி வெர்ஷனுக்கு 6 வயசு முடிஞ்சு 7வது வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கவி வெர்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள். சோ அந்த vlog தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான vlog தான். எந்த செலிப்ரேஷனும் வந்து இல்ல, பிளான் பண்ணவும் இல்ல. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து டான்ஸ் காம்படிஷன் போறா, கூட வந்து அண்ணா போயிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து சண்டே வொர்க் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நானும் கவியும் தான் ரெண்டு பேர் இருந்துட்டு என்னங்க செலிப்ரேட் பண்ணுறது. இருந்தாலும் நம்ம கவி வந்து அப்படியே விட்டுற முடியுமா, பிறந்தநாள் அதுவும் பையன் பொக்குன்னு வயிறுவான்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவி கிட்டத்தட்ட எந்திரிச்சதே சண்டேங்கிறதுனால 8:45. நான் அவள் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சுக்கலாம், அதாவது க்ளீனிங்கு குக்கிங் எல்லாமே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். கரெக்டாக கவி வந்து ஒரு 8:45 போல் தான் எந்திரிச்சா. நார்மலாக வந்து பால் கேட்பா. முலாம்பழத்தை பார்த்தோன்னையும் முலாம்பழம் ஜூஸ் வேணும்னு கேட்டா. சரி, அவனுக்கு என்ன விருப்பமோ அவனுக்கு வந்து கொடுத்து அவனுடைய டம்மி ஃபில் பண்ணணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு, ஒரு பெரிய திருப்தியும் கூட. அவனுக்கு வயிறு நம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம கவி ரொம்ப நம்ம வீட்லேயே பயில்வான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கவி தான். என்னன்னே தெரியல, வந்து சரியாக சாப்பிட்றதில்ல. பால் சாப்பாடு நெய் சாப்பாடு அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்றான். இன்னும் கொஞ்சம் போக எப்படி இருப்பான்னு தெரியல. பட் அவனுடைய ஃபுட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணி அவனோட க்ரோத்துக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு டெய்லி நினச்சிட்டே தான் வந்து சாப்பாடு கொடுப்பேன். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு நானுமே ரெடி ஆகிட்டு கவியும் ரெடி ஆகிட்டு வீட்லேயே வந்து தீபம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்பலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். வெளியிலனா எங்கேயும் இல்லைங்க, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டல் மலைக்கு தான் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரலான்ட்டு வந்து நானும் கவியும் வந்து கிளம்பிட்டோம். இந்த சாமி கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிக்கு எந்த கையில் வந்து திண்ணீர் எடுக்கிறது, எந்த விரலில் வைக்கிறது அப்படின்னு பயங்கர டவுட்டு எப்போவுமே. ஏன்னா அவன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதுலையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பையன் தானே, போக புரிஞ்சுக்குவான், தெரிஞ்சுக்குவான். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கோவப்படாமல் சொல்லி கொடுக்கணுன்ட்டு ரைட்டில் ஹேண்டில் எடு, ரைட் ஹேண்டில் கொடு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு தடவையும். அவனுக்கு டக்குன்னு வரதுன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு தான். பட் கொஞ்சம் ஒரு சில வழக்கங்களை நம்ம ரைட் ஹேண்டில் மாற்றி தான் ஆகணும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ அப்படியே பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழி இல்லை. கவிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ முந்தின நாளே காளான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்ததுனால நாங்கள் 2 பேர் தானே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சாப்பாடாக காளான் பிரியாணி வந்து செஞ்சுட்டேன். வயிறு திருப்தியாக அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு நானுமே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திண்டல் மலைக்கு வந்து கிளம்பிட்டோம். சாரை காட்டினோன்னே பயங்கர வெக்க வேறு வந்துருச்சு. சும்மாவே கவி வெக்கப்படுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நானும் கவி வந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்தே கிளம்புறக்கு ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு ஒர்க்கு வந்து அப்படியே வரனாங்க. பட் வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக வர மாதிரி இருக்கும், நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் நிதானமாக போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து வரல. நானும் கவியுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே வந்து ஜாலியாக கிளம்பிட்டோம். நானும் கவியும் வந்தால் அந்த டே ஃபுல்லாக அவனுக்கு நான் தான் உலகன்னு வச்சுக்கோங்களேன். அவனை ஃபுல்லாக எங்கேஜாக வச்சுக்கணும்னு தான் நானுமே ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே அவனை ஃபுல் டே அவனை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆடி கிருத்திகையாகவும் இருக்குது, சண்டேவாகவும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஏகப்பட்ட ரஷ்ஷுங்க. கீழே விநாயகர் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா க்யூ தான். ஸோ மேலே போக பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. பட் நம்ம போயிட்டு நம்ம ரஷ்ஷை பார்க்க முடியாது. ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. கூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளும் கூட்டமாக வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்து தீபம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே வந்து மூலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அபிஷேகமெல்லாம் பண்ணி அலங்கார அபிஷேகமெல்லாம் பண்ணி சாமிக்கு வந்து தீபாராதனை மட்டும்தான் காட்டி பிரசாதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு உற்சவமூர்த்தின்னு சொல்லிட்டு தனியாக அங்கே வந்து பூ பழம் தேங்காய் பழம் தீபம் போடுறது எல்லாமே இந்த பக்கம் தனியாக வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஒரே இடத்துல வந்து இருந்தா அப்படின்னா கூட்டம் வந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக உற்சவமூர்த்தி வந்து இந்த பக்கம் வச்சுருந்தா அங்கே வந்து தீபம் போடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. தேங்காய் பழமெல்லாம் கொடுத்து நம்ம அர்ச்சனையும் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாமே நான் தனியாக இருக்கிறது நம்ம கவிக்குட்டி தான் வந்து எடுத்தா. கொஞ்சம் ஆட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் எடுத்தா. தீபமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சாமி பிரசாதமும் பூ எல்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம முருகனை ஆசைதீர ரசித்து நல்லா சாமி கும்பிட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு
முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டோம் நானும் கவியுமே. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு மணி போல் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. கோயிலிருந்து ரொம்ப பக்கம்தான் ஃப்ரெண்டு வீடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிருந்தோம். அங்கே ஒரு சர்ப்ரைஸ்னால் கவிக்கு வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்க கவியோட கேக் கட்டிங் பார்க்கலாம். Happy birthday to you. Happy birthday to Kavivarshan. கோயிலுக்கு வர்றீங்கல்ல அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்துட்டு போங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மறுக்க முடியாது, கோயிலுக்கு பக்கமே தான். பட் இந்த சர்ப்ரைஸ் வந்து நானும் எதிர்பார்க்கல, கவியும் எதிர்பார்க்கல. கேக் வந்து கட்டிங் வேண்டாம், அக்காவும் இல்லை அப்பாவும் இல்லை. சரி நம்ம வெட்ட வேண்டாம் கவி, அவனுக்கு ஏதாவது கேக் வாங்கி கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கலான்னு பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். மாமா வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்திருந்தா. நம்ம எது வேணாலும் இது பண்ணிக்கலாம், குழந்தை பொக்குன்னு போயிருமில்ல, வெட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வீட்டில் யாரும் இல்லை. அதனால் அங்கேயே குட்டீஸ் 2 பேர் இருந்தது, அக்காங்க 2 பேர் இருக்காங்க, அத்தை மாமா இருக்கிறாங்க கவி, நம்ம இங்கேயே வெட்டிடலாம் அப்படிங்கவும், அவனுக்கு எங்கேயே இருந்தால் என்னங்க, அவனுக்கு தேவை கேக் கட் பண்ணணும். ஸோ அவங்க ஆசை தீர வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆசை நிறைவேறிச்சு, கேக் கட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கோயிலுக்கு வந்துட்டு வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு 5:30 மணி போல் கிளம்பி வந்துட்டோம். அப்பாவும் அம்மாவும் பேரனை பார்க்குறக்காக வந்திருந்தாங்க பிறந்த நாளுக்கு. ஸோ அம்மாவும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க ஒரு 7:30 மணி போல். அம்மா வாங்கிட்டு வந்த இதுதான் இது ப்ரைஸு. ஸோ வந்து அம்மாயிக்கிட்டேயும் அப்பச்சிக்கிட்டேயும் கொடுத்து ரொம்பவே ஹாப்பி. நம்ம அம்மு வந்து பார்த்திங்கன்னா கவிக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தா. அம்முக்கா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டுங்க மையம் வாட்சுங்க மையன்னு அம்மாயிக்கிட்ட காட்டி ஒரே சந்தோஷம், ஹாப்பி, சூப்பராக இருக்குதுன்னு கலர் கலர் ரைட்டு வேறு ஜிகு ஜிகுன்னு ஏறிதா. அது வேறு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக போச்சு. தேங்க்யூ அம்முக்கா, தேமிக்கும் அம்முக்கான்னு சொல்லிட்டு இருந்தான். என்னதான் சண்டை போட்டாலும் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி பாசமெல்லாம் வந்து விட்டு போகாது. ஸோ வந்து நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான் வந்து செஞ்சுருந்தேன். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. ஸோ கவியோட பர்த்டே விலாக் சிம்பிளாக முடிஞ்சது. இந்த விலாக் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.